அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள வானிலை மையம், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேல்தட்டு சுழற்சி காரணமாக சென்னை, காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்தது. அதன்படி மாலை நேரம் கருமேகங்கள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. சென்னை எழும்பூர், வேப்பேரி, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆயிரம் விளக்கு, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் இருசக்கர வாகனங்களில் பயணித்தவர்கள் சாலை ஓரத்தில் தஞ்சமடைந்தனர். விடாது பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காலை நேரங்களில் வெயில் வாட்டி எடுப்பதும் மாலை நேரங்களில் மழை வெளுத்து வாங்குவதும் என வெயிலுக்கு நிகராக மழை பெய்வதால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதம் முதல் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், மாமந்தூர், கனியாமூர், நமசிவாயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காற்று, இடி, மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்று வட்டார பகுதியில் மிதமான மழை பெய்தது. புதுப்பட்டி, குட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை நீடித்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, பெரியபேட்டை, கோணமேடு, பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.